ஹலோ டிவிக்கு தூய சக்திகளா? கண்ணுக்கு தெரியாத, யாராலும் பார்க்க முடியாத பல்வேறு வகையான கமிஷன்களை வந்து நிறுத்திட்டோம்னு சொல்கிறீங்க. டாஸ்மாகில் இருந்து பார்ட்டி ஃபண்டு நிறுத்திட்டோம்ன்றீங்க. பிடபிள்யூடி கட்டுமானத்துறையிலேருந்து 20% கமிஷன் வந்து அதை நிறுத்திட்டோம்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இதை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தனியார் பள்ளிகளில் வந்து கட்டணத்தை வந்து அரசு நிர்ணயித்த கட்டணத்தை வந்து அவங்களோட வெப்சைட்டில் போடணும்னு சொன்னீங்க. எந்த தனியார் பள்ளியாவது அது இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கா? உங்ககிட்ட சவால் விட்டு சொல்கிறேன். மதுரையில் வந்து எத்தனை தனியார் பள்ளிகள் இருக்குது? அந்த தனியார் பள்ளிகளுக்கு வெளியில் வந்து அவங்க வாங்குகிற கட்டணத்தை வந்து அந்த பள்ளிகளுக்கு வெளியில் வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும், பேரண்ட்ஸ் பார்க்குற மாதிரி சொன்னீங்க. எந்த தனியார் பள்ளியிலையாவது இது வரைக்கும் மதுரையில் ஒட்டியிருக்கிறாங்களா? என்னால் நிரூபிக்க முடியும். இன்றைக்கும் தனியார் பள்ளிகள் இங்கே பேரண்ட்ஸ்கிட்ட ஆன்லைன் மூலமாக அவங்களுடைய அட்மிஷன் நம்பரை போட்ட உடனே அந்த பேரண்ட்ஸுக்கு எவ்வளவு கட்டணம் இன்றைக்கி வந்து அவங்க கட்டண கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? இந்த மாதிரி மக்கள் எளிதில் பார்க்கக்கூடிய எந்த நன்மையும் நீங்கள் சொல்கிற எந்த திட்டத்தையும் யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. அது நீங்களும் கண்டுக்கிற மாதிரியும் தெரியல. நீங்கள் சொல்கிறது எதுவுமே தெரியல. கண்ணுக்கு தெரியாத டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்டில் வந்து நியமிச்சிட்டோம், அதை பார்ட்டி ஃபண்டுக்கு கொடுக்குற கட்டணத்தை நிப்பாட்டிட்டோன்னு சொல்கிறீங்க. கட்டுமானத்தொழில் 20% கமிஷன் போயிட்டு இருந்துச்சா? அந்த 20% கமிஷனை நீங்கள் நிறுத்திட்டீங்களா? இப்படி இமேஜினேஷனாக இன்விசிபிளாக யாருமே பார்க்க முடியாத ஏதோ பல விஷயங்கள் நீங்கள் செஞ்சுதான் சொல்கிறீங்களே. மக்களால் கண்களால் பார்க்கக்கூடிய உதாரணம் சொல்கிறேன். இந்த தனியார் பள்ளியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டண கொள்ளையை வந்து உங்களால் தடுத்து நிறுத்த முடிஞ்சா? உங்கள் கல்வி அமைச்சர் வந்து மதுரைக்கு இப்போ சமீபத்தில் ரைடு போனார். எந்த தனியார் பள்ளியிலையாவது வந்து அவங்க வாங்குகிற கட்டணத்தை வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தாங்களா? அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்களா? அதை அவர் செக் பண்ணாரா? எல்லாம் ஏமாத்து வேலை, எல்லாம் உருட்டு, எல்லாம் ரீல்ஸு. சவால் விடுறேன், இப்பயும் உங்களுக்கு சவால் விடுறேன். தனியார் பள்ளிகளுடைய கட்டண கொள்ளையை நிறுத்த முடியுதா? இந்த நீங்கள் சொல்லி நீங்கள் இது அறிவிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இன்றைக்கி எந்த ஒரு பள்ளியிலையாவது அவ எவ்வளோ கட்டணம் வாங்குறத நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்களா? அதை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத லஞ்சத்தை நிறுத்திட்டீங்கன்னு சொல்லி பொய்யா சொல்கிறீங்களே. பொய்யிலேயே சொல்லி பொய்யா ரீல்ஸ் போட்டு பொய்யா ஆட்சிக்கு வந்து அடுத்த கட்சியிலேருந்து பொய்யாவே 10 எம்எல்ஏல விலைக்கு வாங்கி ஆட்சி நடத்திட்டு இருந்துருக்கீங்க. உண்மையை சொல்லுங்கள் இனிமேலாது.